إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லா புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். வார்த்தையிலே சிறந்த வார்த்தை அல்லாஹ்வினுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டலிலே சிறந்த வழிகாட்டல் எம்பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டல் என்றும், மார்க்கத்திலே புதிதாக உண்டாக்கப்பட்டவைகள் உருவாக்கப்பட்டவைகள் அனைத்தும் பித்அத்துக்கள் அனைத்தும் வழிகேடுகள் அனைத்தும் நரகின்பால் இட்டு செல்லும் என எம்பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவுக்கு முன்னால் கூறியதை நானும் உங்கள் முன் கூற கடமைப்பட்டிருக்கிறேன். மக்களே, அறிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்று எம்மை எச்சரித்திருக்கின்றார்களோ, எந்த விடயங்களை செய்தால் நாளை மறுமையில் நஷ்டப்படுவீர்கள் என்று எம்மை கூறியிருக்கின்றார்களோ, எந்த விடயங்களை செய்தால் நரகம் நுழைவீர்கள் என்று எம்மை எச்சரித்திருக்கின்றார்களோ, அந்த விடயங்களை விட்டும் முற்றுமுழுதாக தவிர்த்து நடக்குமாறும், மேலும் அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் எந்த விடயங்களை செய்யுமாறு எமக்கு ஏவியிருக்கின்றார்களோ, எந்த விடயங்களை செய்தால் நாளை மறுமையில் வெற்றி பெறுவீர்கள் என்று எமக்கு கூறியிருக்கின்றார்களோ, எந்த விடயங்களை செய்தால் சுவர்க்கம் நுழைவீர்கள் என்று எமக்கு கூறியிருக்கின்றார்களோ, அந்த விடயங்களை எம்முடைய வாழ்க்கையில் இயலுமானவரை எடுத்து நடக்குமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தனும் நற்கட்டளை பிறப்பிக்கிறேன். அன்பிக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய கட்டளையை ஏற்று
ஜும்மாவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வினுடைய மாளிகையில் ஒன்று கூடியிருக்கின்ற எமக்கு இந்த ஜும்மாவினுடைய முழு பிரயோசனத்தையும் முழு நன்மையையும் எமக்கு அல்லாஹு தஆலா தர வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையுடன், அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கம் பல கட்டுப்பாடுகளை பல கோட்பாடுகளை உள்ளடக்கிய ஒரு மார்க்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் ஒரு மனிதன் 5 விடயங்களை பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அவ்வரூரியாத்துல் ஹம்ஸ், அதில் முதலாவதாக அத்தீன், மார்க்கம் இருந்து கொண்டிருக்கிறது. இரண்டாவதாக அல் அக்ல், எங்களுடைய புத்தி இருந்து கொண்டிருக்கிறது. மூன்றாவதாக அந்நஃப்ஸ், எமது உயிரை சொல்லி காட்டுகின்றார்கள். நான்காவதாக அல் இர்த், மானம், எமது மானத்தை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி காட்டியிருக்கிறார்கள். கடைசியாக அல் மால், எங்களுடைய சொத்து, எங்களுடைய பொருளாதாரத்தை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி காட்டியிருக்கிறார்கள். எனவே அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதன் அடிப்படையில் எங்களுடைய சொத்துடன் எங்களுடைய பொருளாதாரத்துடன் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு வணக்க வழிபாடுதான் சதகா. இந்த சதகா எம்முடைய வாழ்க்கையில் எவ்வாறு இருக்கின்றது, நபித்தோழர்கள் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் எவ்வாறு இருந்தது என்பதை பற்றி இன்றைய ஹுத்பா உரையில் உரையாற்றலாம் என்று ஆசைப்படுகிறேன். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக் யுத்தத்திற்காக வேண்டி ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் மிகவும் கஷ்டமான ஒரு காலகட்டம், மிகவும் இக்கட்டான ஒரு காலகட்டமாக அந்த நேரம் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்திலே சஹாபாக்களை பார்த்து நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், மன் ஜஹத ஜைஸல் உஸ்ரதி ஃபலஹுல் ஜன்னah, யார் இந்த படையை தயார்படுத்துகின்றாரோ அவர் சுவர்க்கம் என்று சொல்லிவிடுகிறார்கள். இதை கேட்ட சஹாபாக்கள் தங்களுடைய வீடுகளுக்குள் சென்று வீடுகளுக்குள் இருக்கின்றதை கொண்டு வந்து நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒப்படைக்கிறார்கள். அதில் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதலாவதாக சென்று தங்களுடைய வீட்டுக்குள் இருக்கின்ற தங்க நாணயங்களை கொண்டு வந்து நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒப்படைக்கிறார்கள். ஒப்படைத்து விட்டவுடன் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சிரிப்புடன் ஒரு மிக ஒரு சந்தோஷம் ஒன்று ஏற்படுகிறது. அந்த நேரத்தில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, மா வர்ர இப்னு அஃபான் பஅத ஹாதல் யௌம் ஷைஇ, இந்த உஸ்மான் இப்னு அஃபான் அவர்கள் இருக்கின்றாரே, இவர் இதற்கு பிறகு எது செய்தாலும் பிரச்சனை இல்லை, என்ன செய்தாலும் பரவாயில்லை. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அவருக்கு சுவர்க்கம் கன்ஃபார்ம், அவருக்கு சுவர்க்கம் கன்ஃபார்ம். எனவே அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியே அந்த தபூக் யுத்தத்திற்காக வேண்டி படை தயாராகி இருக்கின்ற நிலையில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 4 பேரும் இருந்து கதைத்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், உஸ்மானே, நீர் என்ன செய்தீர்கள் இந்த யுத்தத்திற்காக வேண்டி? நான் 10,000 தங்க நாணயங்களை கொடுத்தேன் யா ரசூலல்லாஹ் என்று சொல்லிவிடுகிறார். அதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், உமரே, நீங்கள் இந்த யுத்தத்திற்காக வேண்டி என்ன செய்தீர்கள் என்று கேட்கின்ற நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், நான்
என்னுடைய சொத்திலிருந்து, என்னிடத்தில் இருக்கின்ற பொருளாதாரத்திலிருந்து அரைவாசியை உங்களிடத்தில் ஒப்படைத்து விட்டேன் என்று சொல்கிறார்கள். அதற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், அபூபக்கரே, நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று, இந்த யுத்தத்துக்காக வேண்டி என்ன செய்தீர்கள் என்று கேட்டபோது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வினுடைய தூதரையும் தவிர வேற எதையும் என்னுடைய வீட்டில் விட்டுவிடவில்லை, அத்துணையையும் இங்கே கொண்டு வந்து ஒப்படைத்து விட்டேன் என்று சொல்லுகின்றார்கள். அன்பிக்கின் இஸ்லாமிய சகோதரர்களே, சஹாபாக்களுடைய வரலாற்றை பாருங்கள், எவ்வளவு அழகான முறையில் தான தர்மங்களை செய்திருக்கிறார்கள். என்ன காரணம்? என்ன காரணம்? சுவர்க்கம் நுழைவார்கள், சுவர்க்கம் நுழைவார்கள், சுவர்க்கம் நுழைவார்கள் என்ற அந்த செய்தியை கேட்டது அவருடைய காதுகளில் ஒலித்துக் கொண்டிருந்தது. அந்த காரணத்துக்காக வேண்டி அவர்கள் தங்களுடைய சொத்துக்களை அல்லாஹ்வினுடைய பாதையில் செலவழித்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பிக்கினி இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, இன்னொரு சம்பவத்தை பாருங்கள். ஒரு அழகான ஒரு சம்பவம். ஒரு நாள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து ஒரு தோழர், யா ரசூலல்லாஹ், எனக்கு இன்றைக்கு இரவு சாப்பாடு தேவை, பசியாக இருக்கின்றது என்று கேட்கிறார்கள். கேட்கின்ற நேரத்தில் ரசூலுல்லாஹ் தனது மனைவியர்களிடத்தில் கேட்கிறார்கள், ஏதாவது உணவு இருக்கின்றதா என்று கேட்கிறார்கள். கேட்கின்ற போது ரசூலுல்லாஹ்வின் வீட்டில் எதுவுமே இல்லை. மனைவியர்கள் சொல்கிறார்கள், எதுவுமே இல்லப்பா என்று சொல்லிடுகிறார்கள். சொன்ன பிறகு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள், ஒரு விருந்தாளி இருக்கிறார், யார் அவரை கண்ணியப்படுத்துவது என்று கேட்டபோது ஒரு அன்சாரி தோழர், வாருங்கள் எனது வீட்டுக்கு செல்வோம் என்று அழைத்து செல்கிறார். வீட்டுக்கு சென்று கதவை தட்டுகிறார். மனைவி வந்து கதவை திறக்கிறார். திறக்கின்ற போது அந்த அன்சாரி தோழர் மனைவியை பார்த்து சொல்கிறார், அக்ரிமி தைஃப ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ்வினுடைய ஒரு விருந்தாளி வந்திருக்கிறார், அவரை கண்ணியப்படுத்துங்கள் என்று சொல்லிவிட்டு வீட்டிலே என்ன உணவு இருக்கிறது, என்ன சாப்பாடு இருக்கிறது என்று மனைவியிடத்திலே கேட்கிறார். கேட்கின்ற நேரத்தில் மனைவி சொல்கிறார், பிள்ளைகளுக்கு மாத்திரம் கொஞ்சம் சாப்பாடு இருக்கிறது, அது மாத்திரம்தான் இருக்கிறது வீட்டில் என்று சொல்லுகிறார். அப்படியா என்று சொல்லிவிட்டு அவரை திருப்பி அனுப்பிவிட்டார்களா? இல்லை சகோதரர்கள், நாங்களா இருந்தால் வீட்டில் ஒன்றுமில்லை, போங்கப்பா என்று அனுப்பிவிடுவோம். மனைவியை பார்த்து சொன்னார்கள், பிள்ளைகளை உறங்க வையுங்கள், அந்த சாப்பாட்டுகளை கொண்டு வந்து வையுங்கள், விளக்கை அணைத்து விடுங்கள், அவர்கள் பசியாரட்டும், நாங்கள் பசியால் உறங்குவோம் என்று சொல்லிவிடுகின்றார்கள். அதே போன்று அந்த மனைவி பிள்ளைகளை உறங்க வைக்கிறாள். வைத்துவிட்டு அந்த சாப்பாடுகளை கொண்டு வந்து வைக்கிறாள். வைத்துவிட்டு விளக்கையும் அணைத்து விடுகிறாள். விளக்கை அணைத்து விட்டு எல்லாரும் இருந்து சாப்பிடுவதை, இவர்கள் சாப்பிடுவதை போன்று நடித்துவிட்டு எழும்பி விடுகிறார்கள். அன்பிக்கின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர்கள் சாப்பாடை நன்றாக சாப்பிட்டு விடுகிறார்கள். மறுநாள் காலையில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அன்சாரி தோழரை அழைத்து சொல்கிறார்கள், உங்களுடைய இந்த செய்தியை, உங்களுடைய இந்த செயலை அல்லாஹ் தஆலா பார்த்து கொண்டிருக்கிறான். பார்த்து கொண்டிருந்து விட்டு இந்த உலகம் அழியும் வரை இருக்கின்ற அல் குர்ஆனிலே உங்களை பற்றி ஒரு வசனத்தையே இறக்கி வைத்திருக்கிறான் என்று அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அன்சாரி தோழரை பார்த்து சொல்லுகின்றார். எப்படிப்பட்ட குர்ஆன் வசனம் தெரியுமா?
وَيُؤْثِرُونَ عَلَى أَنفُسِهِمْ وَلَوْ كَانَ بِهِمْ خَصَاصَةٌ தங்களுக்கு தேவை இருந்த போதும் பிறருடைய தேவையை முற்படுத்தி இருக்கின்றனர் என்று அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தை இறக்கி வைக்கிறான். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் நம்ம எங்கிருக்கிறோம் சகோதரர்களே? ஆனால் நம்ம எப்படிப்பட்ட வழியில் இருக்கிறோம் என்று நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்து சாப்பாடு தேவை என்று கேட்டால் நாங்கள் பழைய சாப்பாடுகளை சேர்த்து ஃப்ரிட்ஜுகளில் இருக்கின்ற சாப்பாடுகளை சேர்த்து கொடுக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருப்போம். நல்ல சுட சுட இருக்கின்ற சாப்பாடுகளை எங்களுக்கு வைத்துக்கொண்டு பழைய சாப்பாடுகளை ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருப்போம். ஆனால் அன்றைய சஹாபாக்களுடைய வரலாறை எடுத்து பாருங்கள். தங்களுக்கு தேவை இருந்தும் பிறருடைய தேவையை முற்படுத்தி இருக்கின்றார்கள். எனவே அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா அவனுடைய அருமறையாம் திருமறையிலே இன்னொரு வசனத்தை இறக்கினான். லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். யார் தனக்கு விரும்பியதை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்காத வரை அவர் நன்மையை அடைய மாட்டார். இன்னும் சிலர் அவர் சுவர்க்கம் அடைய மாட்டார் என்று இன்னும் சில தஃப்சீர் அறிஞர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அந்த செய்தி அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காதிலே விழுகின்றது. விழுந்தவுடன் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஓடோடி வருகிறார். வந்து, யா ரசூலுல்லாஹ், இப்படி ஒரு செய்தியை நான் கேள்விப்பட்டேன், உண்மையா என்று கேட்கிறார்கள். ஆம் என்று சொன்னவுடன் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சொல்லுகின்றார்கள், யா ரசூலுல்லாஹ், எனக்கு விருப்பத்திற்குரிய ஒரு தோட்டம், பைரூஹா என்ற தோட்டம் என்னிடத்தில் இருக்கின்றது. என்னுடைய வீடும் அதற்குள் தான் இருக்கின்றது. அந்த தோட்டத்தை நான் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்கிறேன், அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்கிறேன் என்று சொல்லிவிடுகிறார்கள். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனால் எம்மில் நிறைய பேர் இருக்கிறார்கள். தர்மம் செய்வது எப்படி? ஒரு பெருமையான ஒரு விடயம் நடக்கிறதா இருந்தால் அந்த இடத்துல நாங்கள் நிற்போம். ஒரு பெரிய விஷயம், ஒரு அரசியல் மீட்டிங் நடக்குதா, 5 லட்சமா 10 லட்சமா நாங்கள் செலவழிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இன்னும் அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும், எங்களுடைய பெயர் போக வேண்டும் என்பதற்காக வேண்டி மியூசிக்கல் ஷோ அதுகளுக்கு கூட நாங்கள் செலவழிக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஏன்? எங்களை பேர் அங்கே சொல்லுவாங்க, அடிக்கடி சொல்லுவாங்க, மெயின் ஸ்பான்சர் இவர், மெயின் ஸ்பான்சர் இவர். அதற்காக வேண்டி நாங்கள் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறோம். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா அவருடைய அருமறையிலாம் திருமறையிலே சொல்லி காட்டுகின்ற போது, லா தஃப்ரஹ் இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஃபரிஹீன். பெருமை அடிப்பவர்களை, பெருமை கொண்டவர்களை அல்லாஹ் தஆலா விரும்ப மாட்டான் என்று அல்லாஹ் தஆலா அவருடைய அருமறையாம் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றதை பார்க்கிறோம். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று அல்லாஹ் தஆலா ஒரு பெரும் பரக்கானனுடைய ஒரு சம்பவத்தை இந்த உலகில் மனிதர்கள் படிப்பினையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு பெரிய ஒரு பணக்காரனை பற்றி அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான். யார் அது? காரூன். மிகப்பெரிய ஒரு பணக்காரன். அவருடைய இருக்கின்ற மாளிகையில் இருக்கின்ற அந்த சாவிகளை தூக்குவதற்கு கூட ஒரு கூட்டம் இருக்கிறது. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு பணக்காரன். அந்த பணக்காரன் இடத்திலே அறிஞர்கள் போய் சொல்கிறார்கள், நீங்கள் இந்த உலகத்தை மாத்திரம் மையமாக கொள்ளாமல் உங்களுடைய மறுமை வாழ்விற்கும் நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்ற போது அந்த காரூன்
என்ன சொல்கின்றான் என்று சொன்னால், இன்னமா ஊதிதுஹு அலா மா இல்மின் இந்தி, இது என்னுடைய ஆற்றலால், என்னுடைய அறிவால் நான் தேடிய பொருளாதாரம், நான் தேடிய சொத்து, நான் தேடிய மாளிகைகள் என்று திமிராக கதைக்கிறான். அந்த நேரத்திலே அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? அந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா இறுதியாக சொல்லுகின்ற போது, ஃபஹஸஃப்னா பிஹி வ பிதாரிஹில் அர்த், அவனுடைய அந்த மாளிகைகளை, அவனுடைய அந்த சொத்துக்களை, அவனுடைய அந்த செல்வங்களை அப்படியே நாங்கள் பூமியினால் விளங்கிவிட்டோம் என்று சொன்னார்கள். இந்த உதாரணத்தை அல்லாஹு தஆலா எமக்கு உதாரணமாக அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றதை பார்க்கிறோம். எனவே அன்பிக்கினி இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் தான தர்மங்களை செய்கின்ற போது அல்லாஹ்வுக்காக மாத்திரம் என்கின்ற அந்த இஹ்லாஸான தூய்மையான உள்ளத்தோடு நாங்கள் தான தர்மங்களை செய்ய வேண்டும். எம்மில் சிலர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், இந்த தான தர்மங்கள் செய்வது எம்முடைய சொத்துக்கள் இருந்து குறைகின்றது, எம்முடைய சொத்துக்கள் குறைகின்றது என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சம்பவம் ஒன்று பாருங்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டில் ஒரு ஆடு அறுக்கப்படுகிறது. அறுக்கப்பட்டு ஏழைகளுக்கெல்லாம் கொடுக்கப்பட்டவுடன் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்குள் வந்து ஆயிஷா நாயகியிடம் கேட்கிறார்கள், ஆயிஷாவே, அந்த ஆட்டில் எது எஞ்சியது, எது மிஞ்சியது என்று கேட்கிறார்கள். கேட்கின்ற நேரத்தில் ஆயிஷா நாயகி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சொல்லுகிறார், இதோ இருக்கிறது, ஒரு பகுதியை காட்டி, இதோ இருக்கிறது, இந்த பகுதி மாத்திரம்தான் எஞ்சி இருக்கிறது. இல்லை ஆயிஷாவே, நாம் கொடுத்தோமே, அந்த கொடுத்ததுதான் எமக்கு எஞ்சியது, நாளை மறுமையில் நமக்கு பிரயோசனம் அளிக்கக்கூடியது என்று அந்த ஆயிஷா நாயகியிடம் சொல்லி காட்டுகின்றதை பார்க்கிறோம். எனவே அன்பிக்கினி இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் அவ்வாறான எண்ணங்களை விட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய பாதையில் நாங்கள் தர்மம் செய்ய வேண்டும், நாளை மறுமையில் வெற்றி பெறுவோமாக என்று கேட்டு விடைபெறுகிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ், அம்மா பாத். அன்பிக்கினி இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவது குத்பாவிலே நபித்தோழர்களுடைய சதகா தர்மம் எப்படி இருந்தது, எம்முடைய தர்மம் எப்படி இருக்கின்றது என்பதை பற்றி பார்த்தோம். அதே தொடரில் எமது சமூகத்தில் சிலர் தர்மம் செய்கிறார்கள். எப்படிப்பட்ட தர்மம் என்று சொன்னால், சிலர் பேங்கிலே பணத்தை போட்டு வைக்கிறார்கள். போட்டு வைத்துவிட்டு அதிலே வருகின்ற வட்டி சல்லியை எடுத்து தர்மம் கொடுக்கிறார்கள். டொய்லெட்டுகளை கட்டி கொடுப்பது, இன்னும் தாப்பைகளை கட்டி கொடுப்பது, அவ்வாறான தர்மங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அன்பிக்கினி இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா லா யுக்பலுல்லாஹு இல்லா தய்யிபா, அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான் எப்படிப்பட்டதை தவிர, இல்லா தய்யிபா, தூய்மையானதை தவிர அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று அவன் சொல்லி காட்டுகின்றதை பார்க்கிறோம். எனவே அன்பிக்கினி இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படியான எண்ணங்கள் இருந்தால் நாங்கள் உடனேயே எங்களுடைய எண்ணத்திலிருந்து தூக்கி எறிகிறோம். அது மிகவும் தவறான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று இன்னும் சிலர் எங்களுடைய சொத்துக்களை வைத்துக்கொண்டு எண்ணிக்கொண்டு அழகு பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் என்றதே எமது வாழ்க்கையில் இல்லை.
அவர்கள் செல்வத்தை எண்ணிப்பார்கள். என்னுடைய பேங்க் பேலன்ஸ் இவ்வளவு இருக்கிறது, இத்தனை கோடி இருக்கிறது, இத்தனை வாகனம் என்னிடத்தில் இருக்கிறது, இவ்வளவு ஏக்கர் காணி என்னிடத்தில் இருக்கிறது, இத்தனை மாளிகைகள் என்னிடத்தில் இருக்கின்றது என்று கணக்கு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா என்ன தெரியுமா சொல்கிறான்? வயலுல் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா அல்லதி ஜமஅ மாலஹு வஅத்ததா. சிலர் இருக்கின்றார்கள், அவர்கள் தங்களுடைய சொத்துக்களை சேர்த்து கொண்டு எண்ணிக்கொண்டு கணக்கிட்டு கொண்டு அளவு பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான் தெரியுமா? அடுத்த வசனத்திலே யஹ்ஸபு அன்ன மாலஹு அஹ்லதா, யஹ்ஸபு அன்ன மாலஹு அஹ்லதா. இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், அந்த என்னுடைய அந்த பேங்க் பேலன்ஸ், என்னுடைய இவ்வளவு ஏக்கர் காணி, இவ்வளவு பெருமதியான வாகனங்கள் நிரந்தரமாக இந்த உலகத்திலே எம்மை வாழ வைக்கும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், கல்லா, அவ்வாறு இல்லை. கல்லா லயும்பதன்ன ஃபில் ஹுத்தமா. அப்படி எண்ணி வைத்துக் கொண்டிருக்கின்றார்களே, அப்படி அழகுபடுத்திக் கொண்டிருக்கின்றார்களே, சொத்துக்களை சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கின்றார்களே, அவர்கள் ஹுத்தமாவிலே இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஹுத்தமா என்றால் என்னவென்று நாங்கள் பார்த்தோமானால், அல்லாஹு தஆலா அவனுடைய அருமறையாம் திருமறையிலே சொல்லுகிறான், நாருல்லாஹில் மூகதா, மூட்டப்பட்ட நெருப்பு, மூட்டப்பட்ட நெருப்பு என்று அல்லாஹு தஆலா அவனுடைய அருமறையாம் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். மூட்டப்பட்ட நெருப்பு என்றால் அல்லதி தத்தலிஉ அலல் அஃபிதா. எப்படிப்பட்ட நெருப்பு தெரியுமா? அது தங்களுடைய உள்ளங்கள் வரை ஊடுருவி செல்லும் என அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றதை பார்க்கிறோம். எனவே அன்பிக்கினி இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய சொத்துக்களை நாங்கள் சேகரித்து வைத்து அளவு பார்த்து கணக்கிட்டு கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் நாங்களும் அந்த ஹுத்தமாவிலே நுழைய வேண்டிய ஏற்பாடு நமக்கும் ஏற்பட்டுவிடும். எனவே அன்பிக்கினி இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் எம்முடைய அந்த சொத்துக்களை அல்லாஹ்வுடைய பாதையில் நல்ல முறையில் தூய்மையான முறையில் செலவழித்துவிட்டு நாளை மறுமையில் வெற்றி பெறக்கூடிய கூட்டத்தில் நானும் நீங்களும் இருக்க வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அக்மிஸ்ஸலாம்.